பேர் சுதா. நான் எம்பி டெவலப்பர்ஸ்ல ப்ரீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நார்மலா எல்லாருமே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜஸ்ட் காலர் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே எல்லா இடத்துலையுமே ட்ரீட் பண்ணுவாங்க. பட் எம்பி டெவலப்பர்ஸ்ல இருக்கிற என்னோட மேனேஜர்ஸா இருக்கட்டும், எம்டிஸா இருக்கட்டும், அவங்க யாருமே ஜஸ்ட் காலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பே எங்க கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் பார்ப்பாங்க. நாங்க ஜஸ்ட் ஒரு இடத்துல டவுன் ஆகுறோம், அந்த ஒர்க் எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி எங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பாசிட்டிவ் வேர்ட்ஸுமே தென் அடுத்து நம்மளால முடியுன்றதை ட்ரை பண்ணி அச்சீவ் பண்றதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட லைஃப்ல இங்க பர்சனலாவே எனக்கு நிறைய க்ரோத் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ எனக்கான ஸ்கில்ஸா இருக்கட்டும், அதை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ எனக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இங்க ஒர்க் பண்றது மட்டும்தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஸோ அது கிடைக்குது அப்படிங்கும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி அந்த மாதிரி, முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை என்னைக்குமே ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஹார்ட், அச்சீவ் மோர் அப்படிங்கிறது தான். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.